ஹலோ ஹோம் பேக்கர்ஸ், இன்றைக்கி நாம் கப் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. நமக்கு ப்ராடக்ட்ஸும் ரொம்ப கம்மி, ஆனால் நம்ம நிறையாவும் செய்ய முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நம்ம வந்து ஸ்டால் பிஸ்னஸ்ன்னு போட போகிறோம்னா நமக்கு வந்து ஒரு 4-5 ரெசிபி தெரிஞ்சால் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ அதில் ஒன்று கப் கேக். ஏன்னா கப் கேக் நம்ம ஸ்டாலில் இருந்தால் குழந்தைங்க இழுத்துட்டு வருவாங்க அவங்க பேரண்ட்ஸை. ஸோ கப் கேக் வந்து மஸ்ட்டு. ஸோ கப் கேக்கு கண்டிப்பாக கற்றுக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம் வந்து யூஸ் அண்ட் த்ரோ டீ கப்ஸ் இருக்குது இல்லையா, அது எடுத்துக்கலாம். நான் ஒரு 12 கப்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இதை வீட்டுக்கு தான் செய்ய போகிறீங்கன்னா இந்த கப்லேயே ஊற்றி நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆனால் நம்ம வெளியே கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் உள்ளே கண்டிப்பாக லைனர் வைக்கணும். ஸோ நான் எல்லா கப்லேயும் லைனர் வச்சு எடுத்துக்கிட்டேன். அடுத்து நாம் 2 எக்ஸ் எடுத்து அதை ஒயிட் தனியாக எல்லோ தனியாக செப்ரேட் பண்ணிக்க போகிறோம். எனக்கு இந்த எக்கை செப்ரேட் பண்ணும்போது ஒரு சின்ன ஆச்சரியம் கிடச்சிது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு எக்கை நான் பிரேக் பண்ணி எடுத்து பார்த்தா அதில் 2 கரு இருந்தது. எனக்கு நிஜமாக ஒரு பக்கம் நான் அந்த மாதிரி 2 பார்த்ததில்ல, அதனால ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. சரி, ஒரு எக்கு அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னொரு எக்கு நார்மலாக இருக்குன்னு நினச்சி உடச்சி போட்டா அதுவுமே வந்து 2 கரு இருந்துச்சு. அது ஒரு மாதிரி குட்டி ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் என்னடா பண்ணுறது, 2 கரு இருக்கே, எப்படி நம்ம மெஷர் பண்ணுறது அப்படி யோசித்தேன். அப்புறமேட்டு வந்து ஒரு எக்கு வந்து ஆவரேஜாக 50 கிராம் இருக்கும். ஸோ நமக்கு 2 எக்குக்கு வந்து 100 கிராம் இருக்கான்னு நம்ம செக் பண்ணோம் இல்லையா, அந்த அளவு தான் இருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு பார்க்குறதுக்கு. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்ட்டு அப்படியே சேர்த்துக்கிட்டேன். நான் இந்த மாதிரி 2 கரு எக்கு மோஸ்ட்லி பார்த்ததில்ல. அப்படி பார்த்தாலும் 2 எக்கும் ஒரே டைமில் 2 கரு நான் பார்த்ததே இல்லை. நீங்கள் யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த எல்லோ இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லை ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸும் பைனாப்பிள் எசன்ஸும் ரெண்டுமே ஒரு 1/4 டீஸ்பூன் 1/4 டீஸ்பூன். ஏன்னா எக் ஸ்மெல் வரக்கூடாது இல்லையா, அதுக்காண்டி ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி அதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்து நாம் எக் ஒயிட்டை வந்து பீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வெறும்னே வந்து 1 ஸ்பீடில் வச்சு கொஞ்சம் நுர வர அளவுக்கு பீட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து 60 கிராம் சுகர் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 3 பேட்சாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரேடாக போட்டால் சர்க்கரை கரையை அது அப்படி குட்டி குட்டியாக நின்றுடும். ஸோ 3 வாட்டி போட்டு நம்ம பீட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி போட்டுட்டு 2ல் வச்சு பீட் பண்ணலாம். அப்புறம் ஒரு வாட்டி போட்டுட்டு 3ல் வச்சு அப்படியே சர்க்கரை போட போட நம்ம ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி நம்ம வந்து பீட் பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பீட் ஆகிடுச்சு. நம்ம ஸ்டிஃப் பீக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது பாத்திரத்தை கவுத்தா கூட கவுறாது இல்லையா, அந்த மாதிரி ஸ்டிஃப் பீக் வந்ததுக்கப்புறம் நம்ம நிப்பாட்டிடலாம். அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணி நமக்கே தெரியும் அந்த பீக் வந்துருச்சான்னு. வந்ததுக்கப்புறம் நிப்பாட்டிட்டு இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல எல்லோ, அதை வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. எல்லோ போட்டதுக்கப்புறம் 10 செகண்ட் வந்து ஒரு 1ல் வச்சு ஒரு ரவுண்டு, சின்ன ரவுண்ட் மட்டும் மிக்ஸ் ஆகிடுச்சா அப்படின்னு தெரிகிற அளவுக்கு மட்டும் ஒரு மிக்ஸ் கொடுத்தா போதும். ரொம்ப போட்டு அடிச்சிடாதீங்க, அப்புறம் அந்த ஸ்டிஃப் பீக் வந்து குறைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து நான் வந்து 120 கிராம் மைதா எடுத்திருக்கேன். அது கூட வந்து இப்போ நாம் 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடரும் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு வேணும்னா ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். சோடா வேண்டாம் கிட்ஸுக்குன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது 3த்தையும் சேர்த்துட்டு நல்லா சீவர் வச்சு ஜலிச்சிக்கலாம். ஏன்னா கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் இல்லையா. ஸோ நல்லா வந்து நம்ம இப்போ தான் ஜலிச்சிக்க போகிறோம். ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது நல்லா செட் ஆகிடும். மாவு, பேக்கிங் பவுடர் அண்ட் கார்ன்ஃப்ளவர் 3மே வந்து நல்லா செட் ஆகிடும். அந்த மாதிரி செட் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மிக்ஸை வந்து 3 பார்ட்டாக நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு ஒரு 5 ml ஆயில், 5 ml மில்க், அந்த ஸ்பூனில் இருக்கும் இல்லையா மெஷர்மெண்ட். ஸோ 5 ml ஆயில், 5 ml மில்க் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
அது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, கெட்டியாக எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம மொத்தமாக சேர்த்துட்டோன்னா கெட்டி ஆகிடும். ஸோ அதனால தான் நம்ம 3ஆ பிரித்து சேர்த்துக்க போகிறோம். ஒரு பேட்சும் நம்ம போட்டதுக்கப்புறம் 5 ml ஆயில், 5 ml மில்க்கு சேர்த்துக்கணும். டோட்டலாக வந்து 15 ml ஆயில், 15 ml மில்க்கு. ஸோ 3 வாட்டியும் பேட்டர் போட்டுட்டு அதை 3 தடவையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் கொடுத்தோன்னா கட்டி இல்லாமல் அழகாக நீட்டாக வந்துடும் பேட்ரு. ஸோ அந்த மாதிரி நல்லா ஜென்டிலாக எடுங்க. ரொம்ப போட்டு அடின்னு அடிச்சிடாதீங்க. அடிச்சிங்கன்னா அந்த சாஃப்ட்னஸ் குறைஞ்சிரும். பீக் வந்து அப்படியே டவுன் ஆகிடும். ஸோ மேலே கேக்கு மேலே வந்து உப்பி வராது. ஸோ அந்த மாதிரி சாஃப்டாக நல்லா ஹேண்டில் பண்ணி அந்த பீக்கை உடையாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அந்த பேட்டரை வந்து பைப்பிங் பேக்கில் ஊற்றிக்க போகிறேன். ஏன்னா நம்ம வந்து டின்லன்னா அப்படியே போர் பண்ணிடலாம், ஊற்றிடலாம். நம்ம லைனர் கப்புக்குள்ளே ஊற்றணும் போது நம்ம கரண்டியில் வேறு இல்லைன்னா அப்படி நம்ம ஊற்றினோன்னா அது ஈவனாக இருக்காது. ஸோ பைப்பிங் பேக் போட்டு நம்ம வந்து எல்லாத்துலேயும் அழகாக ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்க போகிறேன். பேட்டரை வந்து லைனரில் முக்கால்வாசி வர அளவுக்கு ஊற்றினா போதும். அப்போ தான் மேலே உப்பி வர்றதுக்கு அது கரெக்டாக இருக்கும். ஸோ நிறைய ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க. இப்போ எல்லாத்துலேயும் ஊற்றிட்டு டூத் பிக்கை வச்சு ஒரு சின்ன இது கொடுங்க. உள்ளே ஏர் பபிள்ஸ் இருந்தால் அது எல்லாமே வெளியே வந்துடும். அந்த மாதிரி லைட்டாக ஒரு சின்னதாக கொடுத்துடுங்க. அவனை வந்து 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அவனில் வந்து இப்போ நம்ம இந்த டம்ளர்ஸ் எல்லாத்தையும் உள்ளே வைக்க போகிறோம். வச்சுட்டு நான் ஒரு 35 மினிட்ஸ் 180 டிகிரியில் விட போகிறேன். விட்டுட்டு நம்ம எடுக்கலாம். வெளியே எடுத்துட்டு கொஞ்சம் நல்லா ஆற விட்டுடணும். ஆறுனதுக்கப்புறம் கப்பில் இருந்து மெல்லமாக டீமோல்ட் பண்ணி எடுக்கலாம். எடுத்துட்டு லைனர் இப்போ பிரித்து பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது. சாப்பிடவும் சூப்பராக இருந்தது. இது மேலே ஒரு பட்டர் க்ரீமோ இல்லை விப்பிங் க்ரீமோ போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. எனக்கு வந்து இந்த 2 எக்கு இந்த மெஷர்மெண்ட்லேயே என்னால் வந்து ஒரு 13 கப்ஸ் கிட்ட நான் பண்ணேன். எனக்கு பேட்டர் வந்துச்சு. 13 கப்பு கிட்ட நான் இது பண்ணேன். ஸோ வந்து நமக்கு கொஞ்சம் இதுலேயே வந்து மெட்டீரியல்ஸ்லேயே வந்து நம்ம கொஞ்சம் நிறையாவே இந்த கப் கேக் செய்யலாம். நம்ம ஒரு கப் கேக் வந்து ஒரு 10 ருபீஸ்லேருந்து மேலே நம்ம வைக்கிறத பொறுத்து நம்ம என்ன ரேட் மேலே என்ன நம்ம டாப்பிங் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா நம்ம நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம் ஸ்டால்ஸில். அதுவும் குழந்தைங்க வந்து கப் கேக்னால் ரொம்ப விரும்பி அதை பார்த்தாலே அட்ராக்ட் ஆகி ஓடி வருவாங்க. ஸோ நம்ம ஸ்டால் போட போகிறோம்னா கப் கேக் வந்து அட்லீஸ்ட் சென்டர் பீஸாவாவது வைக்கணும். நம்ம மற்ற ப்ராடக்ட்ஸை அவங்க வந்து வாங்கி வந்து நம்ம ஸ்டாலை பார்க்க போகிறாங்கன்னா அது நமக்கு கண்டிப்பாக சென்டர் பீஸாவாவது இருக்கணும். ஸோ கப் கேக்கை வந்து மஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கோங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாகவே சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி பண்ணிட்டீங்கன்னா அடிக்கடி உங்கள் கிட்ஸுக்கும் நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க. ஈஸி தானே, அதனால அடிக்கடியும் நம்ம பண்ணலாம். ஸோ என்னோட இந்த இது பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் கிளியர் பண்ணுங்கள். நம்மளோட ப்ரௌனி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட டவுட்ஸ் எல்லாம் என்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.